ஹலோ மக்களே, நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தாங்க போயிட்டுருக்கோம். தஞ்சாவூர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் தாங்க போயிட்டுருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸ் என் பக்கத்துல ஒருத்தன் தீண்டி போய் உட்காந்து வரான்டா. தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து தஞ்சாவூர்னாலே உங்களுக்கு தெரியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த தலையாட்டி பொம்மையை தான் நாங்கள் பார்த்தோம். வந்தோடனே வந்து சரின்னு ஒரு வெயிலில் வந்ததுனால ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு சரி அந்த கலெக்டர் ஆஃபீஸ் போவோம்னு சொல்லிட்டு அக்காட்ட சொன்ன உடனே அக்கா கரும்பு ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டு முடிச்சதுக்கு கொடுத்தாங்க. குடிச்சு பார்த்தா இந்த வெயிலுக்கும் அதுக்கும் சும்மா இதமாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு கரும்பு ஜூஸு. அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், திரும்பி பைக் எடுத்துகிட்டு அந்த கலெக்டர் ஆஃபீஸ் போயாச்சு. கலெக்டர் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பழைய கலெக்டர் ஆஃபீஸ் இது. அதை வந்து இப்போ வந்து அருங்காட்சியகமாக மியூசியமாக மாற்றிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அழகாக மயிலெலாம் வந்து நடந்து போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம். வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பைக்கு பார்க் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறமேட்டு கார் பார்க் பண்ணலாம், பஸ் பார்க் பண்ணலாம். எல்லாத்துக்குமே வந்து இங்கே வந்து டிக்கெட் வாங்குறாங்க. அது எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது. இதாங்க நம்ம தஞ்சாவூரில் உள்ள பழைய கலெக்டர் ஆஃபீஸு. இந்த அருங்காட்சியகம் பார்த்தீங்கன்னா 120 வருஷமாக இருக்காங்க. 120 வருஷமாக வந்து இது அப்படியே வந்து பராமரிச்சுட்டு வராங்க. இது வந்து முன்னாடி வந்து கலெக்டர் ஆஃபீஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா மியூசியமாக மாற்றி அந்த இது போயிடக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே பராமரிச்சுட்டு வராங்க. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ்லாம் இருக்குங்க. என்ட்ரி ஃபீஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இதாங்க மெயின் என்ட்ரன்ஸ். மெயின் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்குங்க. மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குற எல்லாரும் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு ட்ரெயின் ஒன்று வச்சுருக்காங்க. அதுவும் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது வந்து நிறையா கூட்டம் அதுமாரி இருந்தால் ஆப்ரேட் பண்ணுவாங்களாம். இது உள்ளேயும் வந்து டிக்கெட் வாங்கணுங்க. பெரியவங்களுக்கு வந்து 20 ரூபாயும் சின்னவங்களுக்கு வந்து 10 ரூபாயும் வாங்குறாங்க. இங்கே நாங்கள் முக்கியமாக வந்ததே வந்து அந்த 7D தேட்டர் ஒன்று இருக்குங்க. அதை பார்க்கறதுக்கு தான் வந்தோம். சரி அதோட சேர்த்து இதையும் அப்படியே ஒரு வீடியோ கவரேஜாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வீடியோ எடுத்து இப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம். எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ டிக்கெட் எடுத்து உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே தஞ்சாவூருக்கு பேர் போன சிற்பக்கலைகள் தான் நிறையா வச்சுருக்காங்க. அந்த கால கட்டிட அமைப்பே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நான் அப்படியே ஒவ்வொன்றா வீடியோ எடுத்துருங்க. ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எவ்வளோ கட்டிடக்கலை எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. 120 வருஷமாக இந்த கட்டிடம் இருக்குன்னா அப்போ என்ன மாரி பில்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ உள்ள கட்டிடம்லாம் கூட அப்படி இருக்க மாட்டேங்குது. சிலைகள் எல்லாம் அப்படியே நாங்கள் பார்த்துக்கிட்டே வந்தோங்க. ஒவ்வொன்றா அப்படியே சிலைகள் வந்து வச்சுருக்காங்க. சிலைகளுக்கு வந்து கீழே வந்து பேரும் அதோட விவரங்கள் எல்லாமே வந்து டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. இந்த கட்டடங்களை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஜன்னல் எல்லாமே வச்சு ஒரு பழைய காலத்து வீடு இருக்கும்ல அதுமாரி தான் இருக்குது. இதுவும் பழைய காலத்து இதுதான். இருந்தாலும் இது அப்படியே பராமரிச்சுட்டு வராங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. இங்கே உள்ள லாக்கை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லாக்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து படத்தில் பார்த்துருக்க மாதிரி தான் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவ்வளோ சிலைகள் வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து பாரம்பரியமாக எல்லாத்தையுமே வந்து அப்படியே பாதுகாத்து வராங்க. ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து என்ட்ரி உள்ளே போகும்போது ஒவ்வொன்றுலேயும் ஒரு பேர் போட்டிருக்காங்க. இது யாருக்காக உள்ளது, எந்த சிலை, எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதை எல்லாத்தையும் நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சுற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இதோட வந்து இந்த இது முடியுது. அப்படியே அதுக்கப்புறமேட்டு அப்படியே மாடி ஏறுற மாதிரி இருந்துச்சு. இல்லை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து அன்றைய காலத்தில் எப்படி யூஸ் பண்ணாங்களோ அது எல்லாமே வந்து அப்படியே வச்சுருக்காங்க. ஒரு ஃபோட்டோவா இல்லை வந்து பரவாயில்லைங்க. 20 ரூபா கொடுத்து டிக்கெட் போட்டு உள்ளே வந்தாலும் அவ்வளோ இது வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் ஒவ்வொன்றா பார்ப்பீங்க. இப்போ நான் காட்டினது வந்து கீழே வந்து இருக்கிற இடத்த நான் காட்டினேன். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா மாடிக்கு போகணும். மாடியில் தான் இன்னும் வந்து ஏகப்பட்ட இது இருக்குது. ஆட்சியர் அலுவலகமும் மாடியில் தான் இருக்குது. இப்போ நம்ம மாடிக்கு தான் போயிட்டுருக்கோம். மாடியில் உள்ள கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே வந்து அந்த காலத்தில் என்ன கல் வச்சு யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அவ்வளோ இதாக இருக்குது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நம்ம முறை எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் வந்து அலுவலக அறை இருக்குல்ல, அங்கே தான் போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த புது கலெக்டர் ஆஃபீஸ் கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே யார் யார் ஆட்சி பண்ணாங்க, எவ்வளோ பேர் ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, கலெக்டராக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இங்கே வந்து அப்படி புகைப்படமாக வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சிங்க. எவ்வளோ பேர் வந்து இங்கே வந்து தஞ்சாவூரில் கலெக்டராக இருந்திருக்காங்க. அத்தனை பேரோட ஃபோட்டோவும் வச்சுக்கிட்டு அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ் பார்த்திங்கனாலே அந்த காலத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கனாலே பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்க பேரையும் வந்து பட்டியலிட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
பொது நிர்வாகம்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு நம்ம உள்ளே போனோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரேடியோ, அதுக்கப்புறமேட்டு மைக்கு, அந்த காலத்தில் எப்படி ரேடியோ எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்தமாரி எல்லாமே வச்சு பாட்டு கேட்குறது, இது ஃபோட்டோ பிடிக்கிறது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அதுவும் சூப்பராக இருந்துச்சு. கடிகாரம், அதுக்கப்புறம் திராஸு எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் அது இதுன்னு எல்லாமே வந்து பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ வியப்பாக இருந்துச்சுங்க. இவ்வளோ இது வந்து இவ்வளோ பழமை காத்து இப்போ உள்ள வரைக்கும் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து இப்போ உள்ள ஸ்ட்ரக்சரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த காலத்து வீட்டில் தான் இதுமாரிலாம் பார்க்க முடியும். இப்போ உள்ள காலத்துலலாம் இதெல்லாம் பார்க்க முடியாது. அந்த காலத்தில் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஜன்னல் கிணல்லாம் வச்சு இது பண்ணி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. இதில் என்னன்னா ஒவ்வொரு இதையும் உள்ள நுழையும் போதும் ஒவ்வொரு போர்டு வச்சுருக்காங்க எதுக்காண்டி இதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ரிவர் ஆஃப் காவேரின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்க போனோம். பார்க்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா அதேமாரியே தான் எல்லா ஸ்ட்ரக்சருமே வச்சுருந்தாங்க மேலே பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறமேட்டு கீழே அப்படியே எடுத்துகிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம காவேரி ஆறு எங்கேருந்து எவ்வளோ தூரம் எந்தெந்த ஊருக்கு பிரியுது எல்லாமே வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. இதில் வந்து நாகூர் தர்கா, வேளாங்கண்ணி சர்ச்சு, அதுக்கப்புறமேட்டு நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில், அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம் எல்லா இதையுமே வந்து அப்படியே ப்ராப்பராக வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக வச்சுருந்தாங்க. ஒரு ஸ்டாச்சு பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அது நம்ம கரிகால சோழன் கட்டின கல்லணை, அதுக்கப்புறம் அமராவதி ஆறு எல்லாமே வந்து அப்படியே வந்து ஒரு பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ பார்க்கறதுக்கே அற்புதமான கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. நம்ம இந்த பழைய காலத்து படத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிணத்துல தண்ணி எடுக்கிறப்ப ஒரு வாளி ஒன்று போட்டு எடுப்பாங்களே அதேமாரிங்க இது எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நீர் மோட்ரு, அதுக்கப்புறமேட்டு வந்து மாமூட்டி, அதுக்கப்புறமேட்டு அந்த காலத்தில் விவசாயிகள் என்னென்ன பயன்படுத்துகிறாங்களோ அது எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அப்படியே பார்த்துக்கிட்டே வரும்போது அப்படியே பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி, அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த ஜாமான்கள்லாம் வந்து சேமித்து வச்சுப்பாங்களே அந்த கூடாரம் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குங்க. ஆனால் எனக்கு வந்து அவ்வளோக்கும் வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியல என்னால். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொன்றா நிறுத்தி பொறுமையாக இது பண்ணுங்கள். இதோட டைமிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தாங்க இருக்கும். 4:45 பூட்டிடுவாங்க. நீங்கள் அதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துருங்க. இப்போ நம்ம வந்து மாபெரும் சோழ பேரரசை தான் பார்க்க போகிறோம். சோழ பேரரசு என்னென்ன பண்ணாங்க எல்லாமே வந்து சோழர்களின் கடற்படை, அதுக்கப்புறமேட்டு வந்து சோழர்கள் வந்து எப்படி கொடவாசல்லேருந்து எப்படி இது கட்டினாங்க எல்லாமே வந்து இங்கே புகைப்படமாக இட்டிருக்காங்க. எப்படி வந்து போர் புரிஞ்சாங்க, அதுக்கப்புறமேட்டு வந்து கல்லணை எப்படி கட்டப்பட்டது, அதுக்கப்புறமேட்டு கரிகால சோழன் எப்படி கல்லணையை கட்டினாரு எல்லா மாதிரி புகைப்படமும் இங்கே அழகாக வந்து அப்படியே போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நாங்கள் ஒவ்வொன்றா அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம். பார்க்கறதுக்கான அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறை தஞ்சாவூர் வந்தீங்கன்னாலும் இந்த விசிட் பண்ணிட்டு போங்க. அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமேட்டு இந்த நம்ம சிடி போட்டு நம்ம பாட்டு கேட்போம்ல அதேமாரி, அதுக்கப்புறம் ரேடியோ, அதுக்கப்புறமேட்டு இந்த காலத்தில் இதெல்லாம் அவ்வளோக்கு யூஸ் பண்ணுறதுல எல்லாமே வந்து செல்ஃபோன்லேயே வந்துருச்சு. ஆனால் அந்த காலத்தில் வந்து அவ்வளோவா இதான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொன்றா வச்சுருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ தூரம் இது வந்து வளர்ந்துருக்கு, இந்த ரேடியோ ஸ்டேஷன் வந்து எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் இதில் வந்து ஒவ்வொன்றா அப்படியே காட்டியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நாங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்தோம். பார்த்துட்டே வரும்போது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேயே புகழ் பெற்றது வேறு என்னது, தஞ்சாவூர் பெரிய கோயில் தான். இங்கே பாருங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயிலை எப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வந்து இதுவும் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க. அடுத்து வந்து கையிலேயே வந்து இது பண்ணுற மாதிரி ஹேண்ட்மேடு வந்து எப்படி பண்ணுறாங்க என்ன இது, இந்த பட்டு சாரி, அதுக்கப்புறமேட்டு இன்னும் நிறையா இருக்குங்க. காஞ்சிபுரம் பட்டு அது இன்னும் இருக்கும்ல அதெல்லாம் நெய்கிறத நாங்கள் எப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷின் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்தோம். இது எல்லாமே வந்து அவங்க கையால் செய்கிறது தாங்க. அடுத்து பாருங்கள் எவ்வளோ இந்த பட்டு சாரி, அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து ஒரு ஓவியம் ஒன்று, அதுக்கப்புறமேட்டு நிறையா வந்து சிலைகள்லாம் நிறையா வச்சுருந்தாங்க.
அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒவ்வொரு சிற்பம் வந்து ஃபேமஸாக இருக்குங்க. அந்த சிற்பத்தை தான் வந்து ஒவ்வொரு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து என்ன ஃபேமஸோ அதை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. உங்களுக்கு வீடியோ பார்க்குறது கூட கொஞ்சம் டல்லாக தெரியலாங்க இந்த இடம். நீங்கள் வந்து நேரில் போய் பார்த்தீங்கன்னா தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்றுமே வந்து ரசித்து பார்க்குற மாதிரி இருக்குது. இவ்வளோ இது இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு போனால் தான் தெரியும்னு சொல்லுவாங்களே, அதேமாரி இந்த இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா இவ்வளோ கலைகள் இருக்கா, இவ்வளோ சிற்பங்கள் இருக்கான்னு இப்போ தாங்க தெரியுது. இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து இந்த ஒயிலாட்டம், மயிலாட்டம், அதுக்கப்புறமேட்டு கரகாட்டம் எல்லாமே பண்ணுவாங்களா, அந்த இதெல்லாம் வந்து அப்படியே கிராம நடனங்கள்னு சொல்லிட்டு அது எல்லாமே வச்சுருந்தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்களுங்க, கையாலே செஞ்சது தான். எதுவுமே வந்து மிஷின் அந்த மாதிரிலாம் எதுவுமே வச்சு செய்யலை. எல்லாமே வந்து கையால் செஞ்சது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்று என்ன சிறப்போ அது எல்லாமே வந்து கையால் செஞ்சு இதை வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு. அப்படியே ஒவ்வொன்றா நாங்கள் பார்த்துக்கிட்டே வருவோம். பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த குதிரை, அதுக்கப்புறமேட்டு என்ன ஊரில் இந்த பொம்மைகள்லாம் ஸ்பெஷலோ அது எல்லாமே கீழே போட்டுத்தாங்க. அதுலேயே முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் ஓடுல பின்னாடி பார்த்திங்கன்னா அப்துல் கலாமோட ஃபோட்டோ வந்து வச்சுருந்தாங்க. அதை பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மேளத்துக்கு பேர் வந்து நையாண்டி மேளம், அதுக்கப்புறமேட்டு கரகாட்டம், அதுக்கப்புறமேட்டு மயிலாட்டம் எல்லாமே வந்து இந்த கிராமிய சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து இங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மியூசிக் இது எப்படி இசைக்கருவிகள் எல்லாமே வந்து அப்படியே வந்து பழைய காலத்தில் எப்படி பாரம்பரியமாக இருந்துச்சோ இந்த ஹார்மோனியம் பெட்டி, அதுக்கப்புறமேட்டு நாதஸ்வரம், அதுக்கப்புறம் வீணைகள் எல்லாமே வந்து அப்படியே வச்சுருந்தாங்க. பழைய காலத்தில் என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாமே. அதுக்கப்புறம் புலியாட்டம், அதுக்கப்புறமேட்டு தப்பாட்டம் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு 10 ஆள் சேர்ந்ததுக்கப்புறம் தான் தேட்டர் வந்து ஓப்பன் பண்ணி இந்த 7D தேட்டர் இது பண்ணுவாங்களாம், அதையும் சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்காண்டியே சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 3-4 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் அதோட சேர்த்து அப்படியே எங்களுக்கும் சேர்த்து டிக்கெட் கொடுத்துட்டாங்க. டிக்கெட் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறப்ப இந்த ஆஃபர் இருந்துச்சு. சிறப்பு சலுகைன்னு சொல்லி 20% வந்து 75 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு, எங்களுக்கு வந்து 60 ரூபா தான் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் தேட்டர் உள்ள வந்தாச்சு. தேட்டர் உள்ள வந்தோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்மால் தேட்டர், சின்ன தேட்டர் தான். அதுக்கப்புறமேட்டு 7Dன்னு சொல்லிட்டு ஒரு தேட்டர் ஒன்று வச்சுருக்காங்க. அதனால சொல்லிட்டு சரி அதுக்காக தான் மெயினாக வந்தது, அதை பார்த்துட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். அதுக்கப்புறமேட்டு அதையும் நாங்கள் வந்து பார்த்து முடித்தோம். பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஒர்த்தெலாம் இல்லை. வேணால் வந்ததுக்கு ஒரு டைம் வேணால் நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்கள் பொண்ணான கையால் அப்படியே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்தி விட்ருங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நாங்கள் வந்து அதுக்கப்புறமேட்டு இதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு அதுக்கப்புறமேட்டு எதை வேணாலும் நாங்கள் மன்னிப்போங்க. இந்த 7Dன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கண்ணாடி ஒன்று கொடுத்தாங்க பாருங்கள், அதை மட்டும் மன்னிக்கவே மாட்டோங்க. அதை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு சரி ஆதி காலத்து அலங்கார மாளிகை இங்கே வந்து தஞ்சாவூர் வந்து பஸ் ஸ்டாண்ட் சைடில் இருக்கும், இந்த புண்ணியமூர்த்தி பிள்ளை டிபார்ட்மெண்ட் கிட்டே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஜோயால்காஸ் பக்கத்தில், அதனால் அதை ஒரு சுற்றிட்டு வந்துடுவோம், வந்தாச்சுன்னு சொல்லிட்டு அதை ஒரு டைம் சுற்றி பார்க்க போனோங்க. ஆனால் அங்கே போனதுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. விலையும் கொஞ்சம் கம்மியாக ஆஃபர்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. தீபாவளி கிட்ட திறந்துருந்தாங்க. நிறையா இது வந்து பர்ச்சேஸ் ஆகிடுச்சிங்க. இனிமேட்டு தான் ஸ்டாக் வரும் எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறமேட்டு ஜென்ஸ் ட்ரெஸ்ஸு, லேடிஸ் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறமேட்டு இது உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் டைம் போனே தெரிலங்க. அப்புறமேட்டு ஒவ்வொன்றா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு சட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் சரின்னு சொல்லிட்டு இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சொல்லிட்டு நாங்கள் இப்போ வெளியே போயிட்டு அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து ராஜப்பா பூங்கா, சரி அதை பார்க்க போவோம், அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்க்க போவோம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் என்ன பண்ணோம், பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ வந்து வெளியே வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்லங்க, தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கத்தில் தான் வந்து இந்த ராஜப்பா பூங்கா அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறது சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இது உள்ளே போயிட்டு எப்படி இருக்குல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது உள்ளே போனாங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து காசு கொடுத்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து எல்லாமே வந்து சின்ன பிள்ளைங்க வந்து விளையாடுற இதுதான் வந்து பூங்காவில் வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை ஒன் டைம் வந்துட்டோமே, வந்ததுக்கு சுற்றி பார்த்து போயிடுவோமேன்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் வந்து அப்படியே ஒரு ரவுண்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு போயாச்சு.
சரின்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் வந்து சுற்றி பார்த்தாச்சுங்க. சுற்றி பார்த்துட்டு சொல்லிட்டு சரி அவ்வளோக்கு கூட்டமும் இல்லை, ஏன்னா நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை கிட்ட போயிருக்கணும். அது நாங்கள் சனிக்கிழமை போனதுனால அவ்வளோக்கெல்லாம் கூட்டம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா சரியான கூட்டம் இருக்கும் போல். நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நைட் சாப்பாடு வந்து நான் பூரி வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேமிலியில் எல்லோரும் நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயாச்சுங்க. இந்த விளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரியே அடுத்த வீடியோவில் உங்களை நான்